Hello everyone and welcome to Suga's Kitchen. வணக்கம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பற்றி பேசினப்போ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் கமெண்ட்ஸில் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸ் கொடுங்கோ, இன்னும் கொஞ்சம் கூட அதை பற்றி பேசுங்கோன்னு. அதனால தான் இந்த எபிசோட். ஸோ ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி நாங்கள் எப்படி இருக்கோங்கிறது வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், இதுதான் பெஸ்ட் லைஃப்னு கிடையாது. நிறைய பேர் இதுலேருந்து வி ஆர் ஜஸ்ட் ஜென்ரேட்டிங் ஐடியாஸ். ஸோ ஐடியாஸ் கொடுக்கறதுனால இதுலேருந்து ஏதாவது அப்ளிகபிள்னா எடுத்துக்கலாம். ஸோ என்னோட இது என்னன்னா, ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் 3 இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு, இன்னொன்று வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ், இன்னொன்று வந்து மைண்ட் செட். இது 3மே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் வந்து ஒன்று ப்ரையாரிட்டி இன்னொன்று ப்ரையாரிட்டி இல்லைன்னு கிடையாது. நான் வந்து இப்போ ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ்னால் ரிட்டையர்ட் லைஃப்பில் நம்ம வந்து நல்ல ஹெல்த்தி லைஃப் என்ஜாய் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸில் கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ எப்போ ஹெல்த் அண்ட் வெல்னஸ் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகுதுன்னா, நம்ம டீன் இயர்ஸ்லேருந்து டீனேஜில் வந்து இந்த டயட்டு எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுருந்தா அப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் உள்ள ஒரு ஏஜ் அது. அண்ட் ஆல்சோ கான்ஃப்ளிக்ஸும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணோன்னா அந்த ஏஜ்லேயே வந்து நல்ல எக்ஸசைஸ் ஏதாவது வாட்டெவர் ஆல்டர்னேட் எக்ஸசைஸ் இல்லைன்னா, சின்ஸ் வி டூ யோகா, நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்வொகேட் ஆஃப் யோகா, பிராணாயமா அண்ட் மெடிடேஷன். அது பண்ணினா ரொம்ப நல்லது. அது பண்ணிட்டு இருந்தால் நிறைய ஆங்ஸைட்டிஸ் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நல்லா டேக்கிள் பண்ணலாம். அண்ட் அப்புறம் இந்த 20s ஏர்லி 20ஸ்ல வந்து நிறைய பேருக்கு ரீலொகேஷன் வரும். தட் இஸ் ஃபேமிலியை விட்டுட்டு போய் எங்கேயாவது படிக்க போகிறது அந்த மாதிரி. அதுலேயும் ஒரு ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும், ஹோம் சிக்னஸ் வரும். இதுக்கெல்லாம் வந்து எக்ஸசைஸ் டயட் அண்ட் மென்டல் மேக்கப் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்னஸ், எக்ஸசைஸ் அண்ட் டயட். அப்புறம் 30s அண்ட் 40ஸ்ல வந்து சில்ட்ரன் வந்து ஒரு மாதிரி கெரியர் ஃபேமிலி இந்த மாதிரி செட்டில் பண்ணத அப்போ வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் மாறும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற ஒரு இது இருக்கும், இஎம்ஐ லோன்ஸ் கட்டணும், ஒரு ஆங்ஸைட்டி வரும், சில்ட்ரனோட எஜுகேஷன் அண்ட் இப்போ ஸ்கூல் எஜுகேஷன்லாம் வந்து நிறைய பணம் கட்டி படிக்க வைக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறத அட்மிஷன்ஸ் இன் பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு கெரியரும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருக்கிறத சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் இஸ் வெரி நெசசரி. அதாவது ஒரு 45 மினிட்ஸ் கொடுத்தா நல்லது, முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எவ்ரிடே. அதுக்கப்புறம் வந்து இந்த 40s அண்ட் ஏர்லி 50ஸ்ல ஹையர் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் அந்த மாதிரிலாம் வரத்த திருப்பி ஒரு ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். அப்புறம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம 50ல் இருக்கிறத நம்ம பேரண்ட்ஸ் வந்து 80ஸ்ல இருப்பா. ஸோ நமக்கு வந்து அவளை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் கேர் கிவர்ஸாக இருக்க வேண்டியிருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரத்த நிறைய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் பார்த்துக்கிறத நமக்கு வந்து நம்மளோட மென்டல் மேக்கப் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் 50s போயிட்டு அந்த ஆல்டர்னேட் இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற ஸ்டேஜ் எல்லாம் வரும். அப்போது இந்த ஃப்யூச்சர் ஃபண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஜென்ரஸ் பென்ஷன் ஃபண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இந்த டைமில் நம்மளோட ப்ரீமியம் ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் த ஃப்யூச்சர் எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த எக்ஸசைஸ் அண்ட் டயட் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஃப்யூச்சருக்கு போக போக அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரத்த நமக்கு வந்து வில் பி ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட். அப்புறம் 60ல் ரிட்டையர் ஆகிறோன்னா என்ன பண்ணணும், நம்ம ரொட்டீன் எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி அந்த 45 மினிட்ஸு அது எல்லாம் கண்டினியூ பண்ண முடியலன்னா கூட ரிட்டையர் ஆன அப்புறம் அட்லீஸ்ட் 3 times a week, வீக்லி 3 times ஆகுது இந்த யோகா எக்ஸசைஸ் பிராணாயமா கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து நம்மளோட இதுக்கு சஸ்டெயின் பண்ணிகிட்டே வரும், மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும் 60s அண்ட் above. ஸோ சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து நிறைய அப்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஓடிட்டு இருக்கோம் மைண்டில். ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டு நம்ம வந்து இந்த பாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் நினச்சிப்போம், பாஸ்ட் க்ளோரியை பற்றி நினச்சிப்போம், ஈகோ ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும், மேலே போகும், சிக்னிஃபிகன்ஸ் கம்மியாகும். இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 3 times a week இந்த எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அது ப்ளஸ் என்னோட ஸ்ட்ராங் அது வந்து யோகா பிராணாயமா மெடிடேஷன்
அண்ட் யோகா வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணிக்கலன்னா கூட நீங்கள் 60ல் ஆரம்பிக்கலாம். பிகாஸ் நிறைய யோகா கிளாஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யோகா ஆசனாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கல. எனக்கு இனிமேல் ஆரம்பிக்க முடியாது, இட்ஸ் டூ லேட் நினைக்கவே வேண்டாம். எங்கள் கிளாஸில் வந்து ஈவன் 84-year-old ஒரு ஜென்டில்மேன் சேர்ந்துட்டு அவ்வளோ நன்னா யோகா பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்தாரப்போ நன்னா பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனி ஏஜ் நம்ம வந்து யோகா பண்ணலாம். இது வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இப்போ மைண்ட் செட்டுக்கு போனால், இந்த ரிட்டையர் ஆன உடனே நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன் அண்ட் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் இருந்து நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய இன்கமும் வந்தது, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸும் ரொம்ப ஜீனியலாக இருந்தது, எல்லாம் இருந்தது. ரிட்டையர் ஆகிட்டு ஒரு லோன்லினஸ் மாதிரி ஃபீல் ஆகும். என்ன எல்லாம் வந்து ஆயாச்சு, இனிமேல் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆகவே வேண்டாம். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோமோ அதோட பெனிஃபிட்ஸ் தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரிட்டையர்ட் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன ட்ராவல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மைண்ட் செட் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். அண்ட் ப்ரொடக்டிவ் பீரியட் அது என்னன்னா, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சொசைட்டிக்கு பை வே ஆஃப் நாட் மணி பட் யுவர் கான்ட்ரிபியூஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இதுலேருந்துலாம். இப்போ எங்களுக்கு நீங்கள் எடுத்துட்டேன்னா, நாங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி சிட்டிலெல்லாம் தான் இருந்தோம். பெங்களூர் சிட்டியில் ஆல்மோஸ்ட் 45 years இருந்திருக்கோம். அண்ட் பார்சாதி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ரிட்டையர் ஆகிட்டு ஒரு ஆல்டர்னேட் ஆக்குபேஷன் அந்த 50s ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ யோகா டீச்சராக இருக்கார். நான் வந்து டீச்சராக இருந்தேன். இங்கே வந்து டீச் பண்ணலாம், பட் ஐ திங்க் சில்ட்ரனுக்கு வந்து கொஞ்சம் யங்கர் டீச்சர் இருந்தால் நல்லது. பிகாஸ் இப்போது டீச்சிங் வந்து மெத்தட்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் ஆகிடுது. குயிக்காக அந்த ஸ்மார்ட் போர்டு அது இதெல்லாம் வச்சுட்டு டீச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அவ்வளோ ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஸோ வி வில் ஸ்லோ டவுன் த சில்ட்ரன். அதனால வந்து நான் ஆல்டர்னேட் இது வந்து பிக்கிள்ஸு, பொடி, இந்த மாதிரி வீட்டில் காய்க்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட் ஆக்குபேஷன் 50s ப்ரிப்பேர் பண்ணி வச்சா நம்ம மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கும். ரிட்டையர்ட் லைஃப்பில் என்ன பண்ணலாம், எது பண்ணலான்னு. இது எங்கள் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி பற்றி பார்சாதி பேசுவார். சுகந்தா வந்து ஹெல்த் இஸ் வெல்த்ங்கிற மாதிரி பேசினோம், அது கரெக்டு தான். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ரியல் வெல்த் கிரியேஷன் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர்ஸ். ஒன்று வந்து நான் வந்து ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் ஷேர் பண்ணுற போகிற வியூஸ் எல்லாம் என்னோடய அனுபவங்கள், நான் படித்து தெரிஞ்சிருந்தது அனுபவங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடது, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோடு, அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்பர் 2, நான் ஷேர் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனிலேயோ கவர்மெண்ட்லேயோ வேலை பார்த்து ஒரு 30-35 வருஷம் வேலை பார்த்து அப்புறமா ரிட்டையர் ஆகி அது மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி என்னோடய வியூஸ் அப்ளை பண்ணுவோம். இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல்ஸ், ப்ராக்டிஸிங் ப்ரொஃபஷனல்ஸ், இவாள மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவா, டாக்டர்ஸ், லாயர்ஸ், இவாளோட கேரியர் ப்ரொஃபைல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவள்லாம் 60 வயசுலேயே ரிட்டையர் ஆகிட்டான், அதுக்கப்புறம் போயிட்டுருப்பான். அதனால் நான் சொல்கிறதுலாம் அவளுக்கு அப்ளை ஆகாது. பிகாஸ் அவளோட லைஃப் ஸ்டைல் ப்ரொஃபைல்லாம் எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஒரு மாதிரி மிடில் லெவல் கேரியரில் இருக்கும்போது எல்லோரும் வந்து அப்போவே வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு ஜெனரஸாக ஒரு பென்ஷன் ஃபண்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து கண்ட்ரிபியூட் பண்ணி அது வந்து ரிட்டையர் ஆகும்போது, மெச்சூர் ஆகும்போது ஒரு சைஸபிள் மந்த்லி இன்கம் மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளோட செலவுகளுக்கெல்லாம், தினசரி செலவுக்கெல்லாம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இது நம்பர் 1. அப்புறமா வந்து வெல்த்துன்னு பார்த்தாக்கா, செக்யூரிட்டின்னு பார்த்தாக்கா, அதில் வந்து ஒரு தம் ரூல் இருக்குது. இது என்னோடய தம் ரூல் இல்லை, நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட தம் ரூல் தான். நம்மளோட வெல்த்து, கிரியேட்டட் வெல்த்தில் 1/3 வந்து ஷேர்ஸ், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு இதில் இருக்கணும். 1/3 ஆர் ஈவன் லெஸ்
அதில் இருக்கணும். இது வந்து ஹை ரிட்டர்ன் ஈல்டிங், ஆனால் ஹை ரிஸ்க் கூட. அதனால் இதில் நிறைய பேருக்கு வந்து அனுபவம் இருக்காது. அனுபவம் போகணுன்னாக்கா அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு ப்ரொஃபஷனல் இருந்துட்டு அதை பண்ண முடியுமாங்கிறது நிறைய முடியாது. அதுக்கு ஒரு ஆர்வமும் தேவை. அதனால் பாக்கி இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அவெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் வந்து த்ரூ அவுட்டாக எடுத்துக்கணும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவளே கொஞ்சம் தெரிஞ்சுப்பா. அதுக்கு பட் கைடன்ஸ் வந்து கட்டாயமாக தேவை. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னாக்கா அது வந்து 1/3 to 1/2 இருக்கலாம் ஒவ்வொருத்தரோட ஃபைனான்ஷியல் பொசிஷனை பார்த்து. அது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ், அப்புறம் வந்து பிக் கம்பெனிஸ், ஃபேமஸ் கம்பெனிஸோட டெபாசிட்ஸ். அந்த கம்பெனிஸோட டெபாசிட்டில் கம்பெனிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது வந்து நல்லா பார்த்து செலக்ட் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனியெல்லாம் அவள் வந்து ஆஸ் குட் அஸ் கவர்மெண்ட் ஆர் பேங்க் அதை மாதிரி செலக்ட் பண்ணோம். இந்த வரவு வந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ இதில் போட்டுருக்கோம், இது வந்துகிட்டே இருக்கும். இதை தவிர இன்னொன்று என்னன்னாக்கா இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டா, பட் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு 8 வருஷம் 10 வருஷம் வந்து ஒரு டெபாசிட் மாதிரி வேணும்னாக்கா நல்ல ஆப்ஷன் இருக்கிறது வந்து கோல்டு பாண்ட். கோல்டு பாண்டில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. முந்தியெல்லாம் வந்து ஒரு வீட்டில் வந்து கோல்டு நிறைய வாங்கி வச்சுப்பா, அது ஒரு செக்யூரிட்டி நினச்சி வச்சுப்பா. ஆனால் அதில் வந்து நிறைய ஹேசல் இருக்குது. அதை வந்து பாதுகாக்கணும். அப்புறம் வந்து அதை திருப்பி ரீகன்வர்ஷன் போது மணி லூஸ் பண்ணுவோம். அந்த கன்வெர்டட் மணி வந்து சிலப்போ கொஸ்டினபிள் லீகாலிட்டி இருக்கும். ஆனால் கோல்டு பாண்டில் அந்த மாதிரி தொந்தரவே கிடையாது. அது கோல்டோடு சேர்ந்தே அப்ரிஷியேட் ஆகும். நீங்களே கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி போட்டால் 8 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குன்னு. அது ரொம்ப ஹேண்ட்ஸம் டிவிடெண்ட் இது. அதனால் வந்து அதில் வந்து எவ்வளோ போட முடியுமோ அதில் போட்டு யூ கேன் பெனிஃபிட். இப்போ மூணாவது என்னன்னாக்கா ரியல் எஸ்டேட். நான் சொல்கிற ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் மிடில் லைஃப்பில் ஃப்ளாட் வாங்குறது பற்றி இல்லை, அது பண்ணி இஎம்ஐ கட்டின்னு இருப்பேன். இஎம்ஐ கட்டுறதுக்கெல்லாம் அப்போ நிறைய இன்கம் இருக்கும். அதனால் கட்டி அதை முடிச்சுடுவேன். ஒரு மாதிரி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் அந்த ஃப்ளாட்டில் இருப்பேன், இல்லைன்னா அதை வாடகை கூப்பிட்டு அதனோட ரெண்ட் என்ஜாய் பண்ணிட்டுருப்பேன். ரிட்டையர் ஆகும்போது நிறைய பேருக்கு பல்க் அமௌண்ட் கிடைக்கும் வேரியஸ் வேஸ்லேருந்து. சில பேருக்கு பெரிய கம்பெனியாக இருந்தால் ஸ்டாக் ஆப்ஷன் மாதிரி கிடைக்கும், வேறு விதத்தில் வந்து மணியெல்லாம் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் தி செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் அந்த மாதிரி பைசா நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய சிட்டிலேயோ மெட்ரோலையோ ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்குற மாதிரி இருக்குமாங்கிறது வந்து டவுட். அதனால் இப்போ வந்து நான் 2 திங்ஸ் டைப் பண்ண போகிறேன். உங்களோட செட்டில்மெண்ட் இன் அ ரூரல் ஆர் வில்லேஜ் பிளேஸ், அப்புறம் லேண்ட் வாங்குறது. இந்த மாதிரி பைசா வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணி எந்த இடம்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எங்களோட அனுபவத்தில் நாங்கள் தான் பண்ணோம். ஏலகிரியில் வந்து பார்த்தோம், நல்லா இருந்தது, இன்வெஸ்ட் பண்ணோம். ரொம்ப நாமினல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து அதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இடத்துல செட்டில் ஆனதுனாக்கா ஒரு நல்ல வீடு கட்டினா அங்கே செட்டில் ஆகிடலாம். அப்புறம் வேல்யூ அப்ரிசியேஷனும் நல்லாயிருக்கும். இது வந்து ரியல் எஸ்டேட்டோட எங்களோட சஜஷன். பிகாஸ் நாங்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கோம். இன்னொன்று, நீங்கள் சிட்டியில் தான் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுனாக்கா ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ், வாங்கும்போது புதுசாக ஆரம்பித்த ப்ராஜெக்டில் வந்து போகாதீங்க. இந்த பில்டர்ஸ் எல்லாமே 3 வருஷத்தில் கொடுப்போம்னாக்கா அது 6 வருஷம் ஆகும், இல்லை 7 வருஷம் ஆகும். இந்த அனுபவம் எங்களுக்கும் இருந்திருக்கு. அதனால் ரிட்டையர் ஆன சமயத்தில், ரிசோர்ஸஸ் கம்மியான சமயத்தில் இதை மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாக்கா நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதனால் வாங்கித்தான் ஆகணும்னாக்கா ரெடிமேடாக கட்டின ஃப்ளாட்டை வாங்கணும். தலைவலி ரொம்ப சேவ் ஆகும் இதில்.
இதுக்கப்புறம் வந்து சோஃபார் அபவுட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு பார்க்குறேன். அது வந்து ஹெல்த் ரிலேட். ஹெல்த் இஸ் வெல்த்து, எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், அதெல்லாம் ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் தாண்டி ஹெல்த் எவென்ச்சுவாலிட்டிஸ் வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும். வேலையில் இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, கம்பெனி வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரை பார்த்துக்கணும், வேலை பண்ணுறவருக்கும் ஒரு ஃபேமிலிக்கும். ஆனால் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் 2 விஷயம் இருக்குது. சில கம்பெனியில் அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க, சில கம்பெனியில் இந்த பெனிஃபிட் கொடுப்பாங்க. ப்ரீமியம் நீங்களே கட்டுங்க, உங்களுக்கு கம்பெனி மூலமாக பண்ணுறோம். நான் அது பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டில் இருக்கிற இது வந்து ஃபெசிலிட்டி வந்து இருக்கும், பட் ஆனால் சப்ஸ்டன்ஷியல் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணணுன்னாக்கா, ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடியே பேரலாக ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை நீங்கள் ப்ரைவேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பிச்சோன்னா ரிட்டையர் ஆன சமயத்தில் அது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஏன்னா சிலப்போ இது கண்டினியூ ஆகலைனாக்கா அது இருக்கும், அட்லீஸ்ட் டு மீட் எவென்ச்சுவாலிட்டிஸ். இதெல்லாம் தாண்டி ரிட்டையர் ஆன அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சில பேருக்கெல்லாம், கொஞ்சம் ஆளுகளுக்கெல்லாம், கொஞ்சம் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் அசிஸ்டட் லிவிங்க்கு போகிறதுக்கு ஒரு ஆர்வம், கட்டாயம், கம்பல்ஷன் இருக்கும். அதை எப்படி பண்ணணும், அதில் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும், அதிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து இன்னொரு போஸ்ட்டில் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.